ஹாய் மக்களே! சிரஞ்சீவி கிளியே சீரியல் ஜூன் 1, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. கிருபாட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்ல, அந்த போலீஸை பார்த்ததை பத்தி திவாகரும் போலீஸும் பேசிட்டு இருக்கதை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த போலீஸை பார்க்க நான் போனேன். அப்போ போலீஸ் என்னை விசாரிச்சாரு அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். போலீஸ்கிட்ட பேசினதை பத்தி திவாகர் கிருபா கிட்ட. அந்த போலீஸ் என்ன சொன்னாருன்னா, உங்களோட அந்த மொபைல் ஃபோனோட டவர் அந்த கதிர் கொலை பண்ண இடத்துல இருந்திருக்கு. அதனால உங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. நீங்க தான் கதிரை கொலை பண்ணீங்களான்னு கேக்குறாரு. என்ன சார் இது? நான் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போயிருந்திருப்பேன். அதுவும் இல்லாம எத்தனையோ பேர் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருந்திருப்பாங்க. கிராஸ் பண்ணி போனவங்க எல்லாம் கொலை பண்ணவங்கன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி திவாகர் பேசிட்டு இருக்கான் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட. அப்போ நீங்க அந்த கதிரை கொலை பண்ணல அப்படிதானே சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர் திவாகர்ட்ட. ஆமா, நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லவும், ஏற்கனவே உங்களுக்கு தான் அந்த கதிர் மேல பகை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்களோட கட்சி பதவி போனதுக்கு காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்ல தண்ணி அடிச்சிட்டு கோவமா போயிருக்கீங்க. அதுக்கான ஆதாரம்லாம் எனக்கா இருக்கு அப்படின்னு சொல்லவும், இல்ல நான் சும்மா தான் அங்க தண்ணி அடிச்சு பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு யாரோ இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நீங்க இப்ப கதிரை கொலை பண்ணலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன்ல ஒரு ஆதாரத்தை காமிக்கிறாரு. அந்த ஆதாரம் என்னன்னா, அந்த கதிரோட உடம்புல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் தான் இது. உங்க ஃபிங்கர் பிரிண்ட் தான் இது. கதிரோட உடம்புல இருந்து 100% மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லவும் இவன் பயப்படுறான் திவாகர். உடனே சார் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போய் காசு நிறைய கொண்டு அந்த போலீஸ் தரான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த போலீஸ்கார் கேட்கவும், சார் நான் அன்னைக்கு ஏதோ கோவத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்க தான் எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து என்னை வெளில கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய பணத்தை கொண்டு கையில கொடுக்குறான். அத அந்த இன்ஸ்பெக்டரும் பணத்து மேல ஆசைப்பட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. சரி, நீங்க தான் எப்படியாச்சும் என்ன இந்த கேஸ் வெளில கொண்டு வரணும்னு சொல்றான் திவாகர். ஓ அப்படியா? அப்படின்னா இந்த கேஸ்ல இன்னொரு பொண்ணோட போன் டவரும் அங்க கிராஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த பொண்ணை நான் இந்த கேஸ்குள்ள கொண்டு வந்துட்டு உங்களை நான் வெளில எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த போலீஸ். உடனே அந்த போன் நம்பரை சொல்றாரு. இந்து போன் நம்பர் அது. இந்த இந்து எங்க வீட்டுலதான் இருக்கா. இவ எங்களுக்கு ரொம்ப பெரிய குடைச்சலை கொடுத்துட்டு இருக்கா. எப்படியாச்சும் இவள அந்த கேஸ்ல உள்ள போட்டுருங்க. நான் அப்பதான் வெளில நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்க்கு ஐடியா தரான் திவாகர். உடனே அந்த போலீஸ் சொல்றாரு, நீங்க காசும் கொடுத்து அந்த கேஸ்க்கு உள்ள தள்ளுறதுக்கு ஐடியாவும் கொடுக்குறீங்க. சரி, நான் பாத்துக்கிறேன் இந்த கேஸை. இனிமேலு நீங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. நான் அந்த பொண்ணு மேல கேஸை போட்டுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த போலீஸும் திவாகரும். அதான் கிருபா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். கிருபா சொல்றான், என்கிட்ட இதெல்லாம் ஏன்டா முன்னாடியே சொல்லலன்னு சொல்லும் போது, அந்த போலீஸ் கூட நம்ம பக்கம் வந்துட்டாரு. ஆனா இந்த இந்து தான் நான் எப்படியாச்சும் இந்த உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கா. அவ நினைச்சாதான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் திவாகர்ட்ட. இந்த கேஸை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். திவாகர் சொல்றான் கிருபா கிட்ட, இந்த இந்து உள்ள போயிடுவான்னு பார்த்தா இவரை போய் காப்பாத்திட்டான் அந்த கருணா. இப்போ அந்த கருணா தான் உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லவும், ஏன் அவன் அப்படி பண்ணான் அப்படின்னு கேக்குறான் கிருபா திவாகர்ட்ட. அவன் பொண்டாட்டி பாசத்துல இந்த மாதிரி அவன் உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லவும், அந்த கருணா இந்து மேல பாசத்துல போய் சரண்டர் ஆயிட்டான். ஆனா நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பத்தியா அப்படின்னு அந்த கிருபாவும் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அவன் தான் சொன்னனேனா அவன் ஏற்கனவே சேஞ்ச் ஆயிட்டான்னு சொல்லி அப்படின்னு சொல்றான். சரி சரி, பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அப்போதான் தீனதயாளன் வராரு, கிருபாவோட அப்பா. கிருபா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு கேக்குறான் கிருபா. உடனே நம்ம கருணா ஜெயில இருக்கான்டா. அவனை நீ தாண்டா வெளில கொண்டு வரணும். அவன் நம்ம வீட்டுல இருந்தாதாண்டா உனக்கு பாதுகாப்பு. அவன் தான் உனக்கான காவல் தெய்வமே. ஏற்கனவே ஜோஷிய சொல்லியிருக்காருல்ல, அவன் கூட இருந்தாதான் உனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி, உன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால அவனை சீக்கிரமே வெளில எடுன்னு சொல்லவும், உங்களுக்கு என்ன அந்த கருணா உள்ள இருந்தா எதுக்கு நீங்க ரொம்ப துடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திவாகர் கேட்கவும், அவன் இந்த வீட்டுல ஒருத்தவனா இருந்திருக்கான். அதனால நம்மள ஒருத்தவன், அவனை வெளில எடுங்க அப்படின்னு தீனதயாளன் சொல்றாரு. அதுக்கு அவனெல்லாம் வெளில எடுக்க முடியாது, அவன் அங்கேயே கடங்கட்டும் கொஞ்ச நாளுக்கு அப்படின்னு திவாகர் சொல்றான். டேய், அவன் ரொம்ப நல்ல பையன். நம்ம குடும்பத்துக்காக அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கான். அவன் வெளில இருந்தாதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லவும், சரிப்பா நாளைக்கே நான் போய் லாயரை பார்த்து அவனை வெளில எடுக்கிற வேலையை பாக்குறேன் அப்படின்னு கிருபா சொல்றான் தீனதயாளன் கிட்ட. மறுநாளே போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாரும்.
அங்க போய் போலீஸ்ட்ட வந்து, "என்ன தைரியம் இருந்தா நீ வந்து கருணாவே அரெஸ்ட் பண்ணியிருப்ப" அப்படின்னு கிருபா வந்து போலீஸ்ட்ட கேட்கும்போது, "அவனே தான் வந்து சரண்டர் ஆனான்" அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சொல்லவும் போய் கிருபா போய் பார்க்குறான் கருணாவ ஜெயில்ல. "என்னடா ஏன்டா இப்படி பண்ணன்னு?" கேட்கவும், "இந்து இந்த கேஸ்ல அந்த இன்ஸ்பெக்டர் போட பார்த்தாருண்ணா. நான் தான் அதனால வந்து சரண்டர் ஆகுனேன். இந்துக்கும் இந்த கேஸ்லயும் எந்த சம்மந்தமும் கிடையாது." அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குடா ஒரு பொம்பள பேச்சுக்கு கேட்டுக்கிட்டு பொம்பளைக்காக போய் சரண்டர் ஆயிருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அவ எப்படியாச்சும் வெளில கொண்டு வந்துருவான்னு நம்பிக்கை இருக்கு." அப்படின்னு சொல்லவும், "அவ மேல உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்ற? ஒரு பொம்பள பேச்ச போய் கேட்டுக்கிட்டு" அப்படின்னு சொல்றான். உடனே அவன் எடுக்கலன்னா என்னண்ணா, நீங்க எடுத்துற மாட்டீங்களா? அந்த தைரியத்துல தான் நான் சரண்டர் ஆனேன் அப்படின்னு கருணா கிருபா கிட்ட சொல்லவும், "சரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறான். அப்போதான் தீனதயாளனும், சித்ராவும் வந்திருக்காங்க. வந்து கருணாவ பார்க்குறாங்க. வந்து "ஏன் எப்படி இருக்க?" அப்படின்னு விசாரிக்கும்போது, "உனக்கு நேரமே சரியில்லடா" தீனதயாளன் சொல்றாரு கருணாவ பார்த்து. "உனக்கு நேரமே சரியில்ல. ஏற்கனவே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி வந்த. இப்ப என்னன்னா இந்த ஜெயில்ல பார்க்க வேண்டிய நிலைமையா இருக்கு. உனக்கு சாப்பாடுலாம் நல்லா குடுக்குறாங்களா? உனக்கு பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்டு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது, சித்ரா வந்து அவர பார்த்து வருத்தப்பட்டுறது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி கண்ண அசைச்சு சொல்றான். சரி நாங்க போயிட்டு வரோம்ன்னு சொல்லிட்டு வெளில வராங்க. இங்க கிருபா வந்து அந்த இன்ஸ்பெக்டர கூப்ட்டு என்னன்னு பேசுறதுக்காக வெளில கூப்ட்டு வர சொல்றான் திவாகர்ட்ட. அந்த இன்ஸ்பெக்டரும் வெளில வந்து கிருபா கிட்ட பேசிட்டு இருக்காரு. "நீ உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தரேன். என் தம்பி வந்து சொன்னான் எல்லா விஷயத்தையும். நீ வந்து எனக்கு எப்பயும் விசுவாசமா இருக்கணும். ஏற்கனவே உள்ள இன்ஸ்பெக்டர் எனக்கு விசுவாசமா இருந்தான். காசு பெரிய விஷயம் கிடையாது. காசு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க. ஆனா நாங்க கட்சியில இருக்கோம். நானும் என் தம்பியும். எங்க பேரு வெளில வரக்கூடாது. அந்த கருணா பேர்லயே இந்த கேஸ போட்டு விட்டுரு. உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் வாங்கிக்க. இன்னும் 1,00,000 கூட எக்ஸ்ட்ரா போட்டு தரேன்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "சரி நான் உங்களுக்கு விசுவாசமா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் பேசி சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் போறாங்க. வீட்ல சார்ஜ் போடுறான் திவாகர் ஃபோனுக்கு. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி என்னன்னு பேச வரான். அப்போது தீனதயாளன் அந்த ஃபோன் அட்டெண்ட் பண்றாரு. அவன் இல்லாத நேரத்துல, திவாகர் சார்ஜ் போடுற நேரத்துல தீனதயாளன் அட்டெண்ட் பண்ணிடுறாரு. "என்ன சார் நீங்க அந்த கருணா பேரிலேயே அந்த கேஸ போட சொன்னீங்க கொலை கேஸ. அப்புறம் 1,00,000 தரேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க ஃபோன்ல 1,00,000 அனுப்பிச்சு விடுங்க. கருணா பேர்லயே நிரந்தரமா அந்த கேஸ எழுதிர்றேன்" அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிர்றத கேட்டுர்றாரு தீனதயாளன். கேட்டுட்டு எதுவுமே பேசாம இருக்காரு. அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட்டு நல்லா தான் பேசுறானுங்க. காசுன்னு கேட்டா அமைதியாயிடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஃபோன வச்சிர்றான் அந்த இன்ஸ்பெக்டர். அப்பதான் இங்க ஃபோன் சார்ஜ் போடுறத காணுமே அப்படின்னு திவாகர் தேடிட்டு இருக்கும்போது, "இங்க இருக்கு ஃபோனு" அப்படின்னு சொல்லி, "என்னடா நீ இந்த கதிர நீ தான் கொலை பண்ணியா?" அந்த இன்ஸ்பெக்டர் என்னென்னவோ சொல்றான். அப்படின்னு கேட்கவும், "நான் ஏன் அவன கொலை பண்ண போறேன்? என்ன என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, அவரு "எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ தான் அந்த கதிர கொலை பண்ணியிருக்க. அந்த கட்சி விவகாரத்துல அவன் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லி, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏன்டா அப்படி பண்ண?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே கிருபா வந்துடுறான். வந்து "இப்ப என்ன அந்த கருணா உள்ள இருந்தா என்ன? அதுக்காக தானே அவன வளர்த்து இத்தன நாளா கூடயே வச்சுட்டு இருந்திருக்கோம். அதுக்குன்னு என் தம்பிய உள்ள அனுப்ப சொல்றீங்களா? அந்த கருணாவுக்காக? என் தம்பி என் கூட பொறந்தவனலாம் என்னால உள்ள அனுப்ப முடியாது. அந்த கருணா தான் வந்து உள்ள இனிமேல் இருப்பான். அதனால நீங்க எதுவும் அமைதியா இருங்க, கண்டுக்காம" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "உங்களுக்கு என்ன ரொம்ப கருணா கருணான்னு துடிக்கிறீங்களே! அவன் என்ன உங்க சொந்த ரத்தமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்களே எங்க அம்மாவுக்காக உண்மையா இல்லாம இன்னொரு பொண்டாட்டி வச்சிருந்தவ தானே! உங்க முன்னாடியே அவ அந்த அந்த பொம்பளைய நாங்க வந்து தீ வச்சு கொளுத்தி விட்டோம். அதனால இதாச்சும் வெளில தெரிஞ்சுச்சு இந்த விஷயம். அந்த இந்துவையும், கருணாவையும் கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். திவ க திவாகரும், கிருபாவையும் அவங்க அப்பாவ தீனதயாளன. இதெல்லாம் பார்த்துட்டு இவர் ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்து வீடு கூட்டிட்டு இருக்கா. கூட்டிட்டு இருக்கும்போது அவருக்கு கையில ஒரு பேப்பர் கிடைக்குது. அது வந்து கோல்டு செயின் வாங்கின பேப்பர் அது. இந்த செயின் வந்து எதுக்கு இப்போ இவரு திவாகர் வாங்கியிருக்காரு. ஏற்கனவே நம்ம இந்த செயின வந்து கதிர் வீட்லேருந்து எடுத்தோம். ஆனா புதுசா இவர் வாங்கியிருக்காருன்னா, அப்போ வந்து அந்த கொலை பண்ணது திவாகர் தானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, தீனதயாளன் இந்துக்கு ஃபோன் பண்ணி வாமான்னு கூப்பிடுறாரு. இந்துவும் போறா. இந்து போய் நிக்கும்போது, "என்ன ஐயா எதுக்கு வர சொன்னீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா?" அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்ப கிருபா வந்து நிக்கிறான். பார்த்து மொறச்சிட்டு செய்க காமிக்கிறான். "நீ உண்மைய சொன்னீன்னா கொலை பண்ணிடுவேன் அவங்க 2 பேரையும்" அப்படின்னு. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!